சார் வணக்கம். வணக்கம். சார், இப்ப மதுரையில நடந்து முடிஞ்ச முருக பக்தர்கள் மாநாடை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு வகையில ஒரு பெரிய ஒரு ஈவெண்டா பார்க்கப்படுது. பெரிய ஒரு கூட்டம் அங்க மொபிலைஸ் ஆயிருந்தாங்க. ஏறக்குறைய 5 லட்சம் பேர் வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றாரு. அது போக முக்கியமான நிறைய பர்சனாலிட்டிஸும் அங்க வந்தாங்க. பவன் கல்யாண் அவர்கள் கலந்துகிட்டாரு. அதே மாதிரி எல் முருகன் அவர்களும் கலந்துருக்காரு, யூனியன் மினிஸ்டர். ஸோ எப்படி பாக்குறீங்க? சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, பொலிட்டிக்கலா ஒரு ஹிந்து கன்சாலிடேஷனை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அது போக சில கான்ட்ரவர்சிஸும் இருக்கு. திராவிடத்தை தாக்கி பேசக்கூடிய ஒரு வீடியோ அங்க போடுறாங்க. அது அதிமுகவை சீண்டக்கூடிய விதத்திலையும் இருக்கு. ஸோ அதுவும் இருக்கு. எப்படி பாக்குறீங்க ஓவராலா? இது அன்டவுட்டட்லி இது ஒரு மத நிகழ்வு. மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்துகிறாங்க. நேரடியாக பிஜேபி பண்ணாமல் அவங்களோட ப்ராக்சிஸான இந்து முன்னணியை வச்சு பண்ணுறாங்க. ஹிந்து கன்சால்டேஷனுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது கால் பதிக்கணும்னு துடிக்கிற பாஜக பல யுக்திகளை கையாளுது. அதில் ஒரு யுக்தி தான் இது முருகனை கையில் எடுத்தது, இந்த முருக மாநாடுன்னு சொல்லிட்டு. இந்த மாநாட்டில் இது வெறும் முருக பக்தர்கள் மாநாடுனா, முருகனை கும்பிடக்கூடியவங்க எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருப்பான், பிஜேபியில் இருக்கான், மதிமுக, தேமுதிக எல்லா கட்சியிலையும் இருப்பான், பாமகவில் இருப்பான், இன்னும் குட்டி குட்டி கட்சியில் கூட இருப்பான். அவனை நீங்கள் ஹிந்து ஓட் பேங்காக கன்சால்டேட் பண்ணுற வேலையை தான் செய்கிறீங்க. வெளிப்படையாக அவங்க தீர்மானத்திலேயே சொல்கிறீங்க. இதை பிஜேபி பண்ணால் சட்டப்படி இது குற்றமாகவும் அந்த கட்சியோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணலாம். ஏன்னா மதத்தின் பேரால் ஓட்டு கேட்கக்கூடாது. அதனால தான் நீ ப்ராக்சிஸை முக்கோட்டான்னு சொல்லுவான், முகமூடிகளை வச்சு நீ செய்கிற. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது கால் பதிக்க துடிக்கிற பிஜேபி பல யுக்திகளை கையாளுது. அதில் ஒன்று இது. ஏன்னா இந்தியா பூரா ஓரளவு வெற்றி பெற முடிஞ்சவங்க தமிழ்நாட்டில் சுத்தமாக வெற்றி பெற முடியாமல் இருக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற தன்மை என்பது அவங்களால புரிந்து கொள்ள முடியாததாகவும் அவங்களால வெற்றி கொள்ள முடியாததாகவும் இருக்குது. திருவள்ளூரை கையில் எடுத்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2015, 16, 17 தருண் விஜயன் ஒரு பிஜேபி எம்பி வருவார். வைரமுத்துவோட சேர்ந்து கும்மி அடிச்சார் தமிழ்நாட்டில். இந்த வைரமுத்துவம் எந்த புரிதலும் இல்லாமல் அல்லது புரிதல் இருந்தும் பாஜகவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஜால்ரா தட்டிக்கிட்டு இருந்தார். வள்ளுவருக்கு சிலையெல்லாம் செஞ்சு அதை அனுப்புனாங்க. அந்த சிலை கங்கை கரை ஓரத்தில் தெருவில் கிடந்தது, கரை ஓரத்தில் கிடந்தது, அப்புறம் தெருவில் கிடந்தது. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. தருண் விஜயம் தமிழ்நாட்டுக்கு வரதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு ஆண்டாள் விவகாரத்தில் வைரமுத்துவம் சனாதனிகள் போட்டு தோச்சி எடுத்தப்ப வாயே திறக்கல தருண் விஜய். இது 2017, 18. 2020 கொரோனா உச்சத்தில் இருக்கும்போது 2021 தேர்தல் நேரத்தில் வேல் யாத்திரைன்னு முருகன் தொடங்கினார் அன்றைய பிஜேபி தலைவர். அப்போ எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார். பல நேரங்களில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சார். அவர் உள்ளே வச்சார்னா கல்யாண மண்டபத்தில் வச்சுட்டு டீடைன் பண்ணிட்டு விட்டார். இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த மாநாடு தெளிவாக இந்த மாநாடை எடுத்திருக்காங்க. அதில் அதிமுக தலைவர்களே போய் உட்காடுறாங்க, முன்னாள் அமைச்சர்கள். இதில் இந்த மாநாடை ஹிந்து முன்னணி மட்டுமே நடத்தியிருந்தால், முருக பக்தர்கள் மாநாடுன்னு இல்லாமல் இந்து முன்னணியோட மாநில மாநாடாக நடந்ததுன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. முருக பக்தர்கள்னு கடவுளின் பெயரால் ஒரு டெய்டி, ஒரு தெய்வத்தின் பெயரால் நீங்கள் இப்படிப்பட்ட மாநாடு நடத்துகிறதும், அதில் ஏற்றப்பட்ட தீர்மானங்களை பாருங்கள். இந்து ஒற்றுமை வேண்டுமா, இந்து ஓட் பேங்கை உருவாக்கணுமா, பகல்காமில் மோடிக்கு நன்றியா, அதன் பிறகு கந்த சஷ்டி கவசத்தை ஸ்கூலில் படிக்கணும். அதாவது தெளிவாக மதத்தை கொண்டு போய் கீழே திணிக்கிற அந்த வேலையை தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கன்சல்டேஷன் அங்கே ராமர் ஒர்க் அவுட் ஆன மாதிரி கல்கட்டாவில் காளி தான் ஒர்க் அவுட் ஆச்சு, அதை கையில் எடுத்தாங்க, அதுவும் ஃபெயிலரு. அந்த மாதிரி இப்போ முருகனை இவங்க கையில் எடுத்திருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை கோயிலேருந்து வெளியேறணுன்றாங்க. இது எல்லாமே பொலிட்டிக்கல் ரெசல்யூஷன்ஸ். இந்து முன்னணி தன்னுடைய மாநாட்டில் இந்த ரெசல்யூஷன்ஸை போட்டிருந்தால் நம்ம அவங்கள கேள்வியே கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. அது அவங்க உரிமை. தட் இஸ் தேர் பாலிடிக்ஸ். ஆனால் ஒரு மத வழிபாட்டு தலமாக இருக்கக்கூடிய கோயில்களோட முன்மாதிரியை வச்சு பக்தர்கள் டிவோட்டீஸை கூட்டினது, அந்த டிவோட்டீஸ் மறுபடியும் சொல்கிறோம், அதில் எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுறவனு இருப்பான், எந்த கட்சிக்கும் ஓட்டு போடாதவனு இருப்பான், நோட்டாக்கு ஓட்டு போடுறவனு இருப்பான். அவன் மத்தியில் இந்த அஜெண்டாவை கொண்டு போகிறதுன்றது எவ்வளோ ஒரு பிளவுவாத, எவ்வளோ ஒரு மோசமான ஆபத்தான அரசியல். அதை தான் இன்றைக்கி கையில் எடுத்திருக்காங்க. இது தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க, எத்தனையோ கட்சிகள் இருக்குது. யாருமே செய்யாத ஒரு காரியம். ஆகவே இது மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஐசோலேட்டாக இதை பார்க்காதீங்க. கடந்த பல 10 ஆண்டுகளாக, குறிப்பாக மோடி ஜெயித்த பிறகு 14 ஆண்டுகளாக இங்கே 11 ஆண்டுகளாவது பவருக்கு இந்தியா பூரா காலூன்ற முடிஞ்ச பிஜேபியால் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியல. தண்ணி குடிக்கிறாங்க, தகுடு தத்தம் போடுறாங்க, தலைகீழ நிற்கிறாங்க, குட்டிகரணம் போடுறாங்க. அவங்களால தமிழ்நாட்டில் பிஜேபியால் காலூன்ற முடியல. என்னென்னமோ ட்ரிக்ஸை ட்ரை பண்ணுறாங்க, முடியல.
அதுல ஒண்ணுதான் இந்த முருக பக்த மாநாடு. இது தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கு இப்போதைக்கு எடுப்படாது, ஆனா எப்போதைக்குமே எடுப்படாது நீங்க சொல்ல முடியாது. நேற்று இன்னொரு கூட்டத்தை அந்த தீர்மானத்துல 6 தீர்மானத்தில் இன்னொரு தீர்மானம், நான் திருப்பரங்குன்ற மலையை இந்து மலையை ஆக்குன்றாங்க. அங்க தர்காவும் இருக்குது, கோயிலும் இருக்குது. அந்த மலையில வந்து தீபமும் ஏத்துறாங்க, தர்காக்கு ஆடும் வெட்டுறாங்க, கும்பிடுறான், தொழுகை நடத்த போறோம், தொழுகையும் நடத்த போறான். ஸோ ஏற்கனவே அந்த இடத்துல தர்கா வாங்கிறது நகர்த்தணும்னு எச்ராஜா பேசியிருக்காரு. அப்போ முள்ள என்ன அரசியல் அவங்க கையில் எடுக்கிறாங்க? இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், வெட்கக்கேடானது, ரொம்ப ஆபத்தானது. அடிப்படையில் ஒரு மத சார்பற்ற கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாநாட்டில் பங்கு பெற்று அந்த மாநாட்டுக்கு போயிருக்கவே கூடாது. போயிட்டு அங்கே அதை பேசணும் இதை பேசணும் ஒப்பாரி வைக்கிறது அபத்தமானது. அந்த மாநாட்டில் அவங்க என்ன பேசினாங்க? பெரியாரையும் அண்ணாவையும் திட்டி வீடியோ போடுறானுங்க. குறைஞ்சபட்ச நியாய தர்மம் கூட இந்து முன்னணிக்கு இல்லைன்றதுக்கு இது ஒரு உதாரணம். உங்க கூட்டணி கட்சி வந்திருக்குது, அவங்களோட ரெவரண்ட் ஃபிகர்ஸ் வந்து பெரியார் அண்ணாவும், அதை பத்தி நீ அங்கே வீடியோ போடுற. ஸோ அவங்க எந்த தர்மத்துக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அஜெண்டாவுக்காக அவங்க என்ன வேணா செய்வாங்க. இது தெரிஞ்சோ தெரியாமலோ அதிமுக இன்னைக்கு பிஜேபி கிட்ட பலியாகி கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இத்தகைய முயற்சிகளால இப்ப 26 தேர்தலில் வேணா தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்ற முடியாமல் போகலாம், எப்பயுமே ஊன்றாமல் போகும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய திமுக அதிமுகவோட தலைமைகள் பலவீனம் அடையும் பொழுது, அடுத்த தலைமுறை டேக் ஓவர் பண்ணும் பொழுது, இப்ப இருக்கக்கூடிய அரசோட ஊழல், லஞ்ச லாவணியம் இதெல்லாம் தலைவிரிச்சு ஆடும்போது, குடும்ப அரசியல் வரம்பு மீறி போகும்போது, அதுல சலிப்படையக்கூடிய மக்கள் மாற்று அரசியலை நோக்கி நகரும் பொழுது மதம் அந்த இடத்தை இட்டு நிரப்புகிறது. இப்படிதான் வட இந்தியா பூரா நடந்தது. இப்படிதான் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டு பிஜேபி வளர்ந்தது. இப்ப தமிழ்நாட்டுல திமுக பலமா இருக்குது, திமுக தலைமையில் ஒரு ஆட்சி இருக்குது, அவங்க கூட்டணி ரொம்ப வலுவான ஒரு செக்யூலர் அலையன்ஸ் இருக்குது. ஆனா எப்பயுமே மக்கள் இந்த செக்யூலர் அலையன்ஸ் பின்னால் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த முயற்சிகளை பிஜேபி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. கரைப்பார கரைச்சா கல்லும் கரையிடுவாங்க. ஸோ இதோட விளைவுகள் 26 இல்லாம இருக்காது, 31 36 கண்டிப்பாக தமிழ்நாட்டிலும் பிஜேபி கால் ஊன்றுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. ஆஸ் அன் ஐடியாலஜி அது தமிழ்நாட்டில் ஹிந்துத்துவா வளருவது தவிர்க்க முடியாததுன்னு தான் எனக்கு தோணுது. தள்ளி போடலாமே ஒழிய தவிர்க்க முடியாது. அதனால இந்த மாதிரியான மாநாடுகளை மிகுந்த எச்சரிக்கையோட தான் நம்ம அணுகணும். இந்த மாநாடு இப்போ தோத்து போச்சுன்னு சந்தோஷப்படக்கூடிய, கெக்கொலி கட்டி சிரிக்கக்கூடிய மதசார்பற்ற சக்திகளும் அரை வேக்காட்டு மதசார்பற்றவாதிகளும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு சித்தாந்தம். அதை எதிர்ப்பதற்கு சித்தாந்த ரீதியான யுத்தத்தை தான் நீங்கள் தொடர்ந்து நடத்த முடியுமே தவிர, இத்தகைய தனி மனித தாக்குதல்களும் இத்தகைய நேம் காலிங்கும் உங்களை வந்து இறுதி வெற்றிக்கு இட்டு செல்லாது. ஆனா ஏன் தோத்து போச்சுன்றீங்க? 5 லட்சம் பேர் வந்திருக்காங்கன்றாங்க. அதாவது இது ஓட்டா 26 கன்வெர்ட் ஆகாது. அதாவது முருகனை வச்சு பிஜேபி செய்யக்கூடிய அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இப்ப செவிசாய்க்க தயாரா இல்லை. அந்த கூட்டத்தை பத்தி நான் சொல்றேன், பெரிய அளவில் எனக்கு நல்லா தெரியும். அது அதிமுக பெரிய அளவில் பொருள் செலவு செய்து ஆள் பலம் கொடுத்தது. ஏடிஎம்கேவோட ரோல்ல தான் அந்த பெரிய அளவில் கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு. எஸ்பி வேலுமணிக்கு பெரிய ரோல் இருக்குங்க, நான் வெளிப்படையாவே சொல்றேன். இது சம்மந்தப்பட்டவங்களுக்கும் தெரியும். இந்த கூட்டம் முருக பக்தர்கள் பிஜேபியால இந்து முன்னணியால கூட்டப்பட்ட கூட்டமும் தானா வந்த கூட்டமும் கிடையாது. கிட்டத்தட்ட அதுல வந்து பெரிய அளவுல வந்து எஸ்பி வேலுமணிக்கு ஏடிஎம்கே ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஒன்று சொன்ன கேப்ரியல், இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு கூட்டம்லாம் யாருக்குமே எதுக்குமே கூடாது, அன்லஸ் யூ ஸ்பெண்ட். அது எந்த மாதிரியான கூட்டமா இருந்தாலும். ஸோ இந்த டெண்டன்சி வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த செக்குலர் ஃபேப்ரிக்கு பெரிய ஜோல்ட் இப்போதைக்கு இல்லை. ஆனால் அந்த சீட்ஸ் வந்து, அந்த விதைகள் வந்து இப்போ விதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நாளைக்கு போஸ்ட் ஸ்டாலின் காலகட்டத்தில், போஸ்ட் எடப்பாடி காலகட்டத்தில், எஸ்பெஷலி போஸ்ட் ஸ்டாலின் காலகட்டத்தில் டிஎம்கேல அடுத்த தலைமுறை லீடர்ஷிப் எல்லாம் வரும்பொழுது கண்டிப்பாக வந்து இங்கே ஹிந்துத்துவாவுக்கான ரோல்ன்றது இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. நிறைய ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர்ஸ் அவங்க பிஜேபி பண்ணுறாங்க, அது அவங்க நல்லது அப்படி பண்ணுறது, அது வேறு விஷயம். பட் அதை என்னைக்காவது அவங்க உணர்ந்து கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணாங்கன்னா இங்கே அவங்களால வந்து நல்லாவே கால் ஊன்ற முடியும், நல்லாவே வளர முடியும். இங்கே அவங்க வளர்றதுக்கான ஃபெர்டைல் கிரவுண்ட் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2 திராவிடியன் பார்ட்டிஸ் மேலேயும், குறிப்பாக டிஎம்கே ரூலிங் பார்ட்டி மேலே மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, கரப்ஷனு, ஃபேமிலி பாலிடிக்ஸ் மேலே இருக்க வெறுப்பு வந்து ஆல்டர்னேட்டிவ் தேடி ஓடுது. அதை சரியாக கேப்சர் பண்ணுறதுக்கு பிஜேபியால் முடியல. அவங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உரிய பிரத்யேகமான ஸ்பெஷல் கேரக்டர்ஸை மற்ற மாநிலங்களில் மதிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் ஈஸ்ட்லலாம் அப்படி தான் மதிச்சாங்க. கோவாவில் எப்படிங்க வளர்ந்தாங்க? கோவாவில் அங்கே இருக்குது, கோவாவில் ப்ரிடாமினன்ட்லி கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, உங்களுக்கு தெரியும். ஹிந்து மெஜாரிட்டி தான் சார், கிறிஸ்டியன் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, பட் ஹிந்து மெஜாரிட்டி தான். ஓகே, ஹிந்து மெஜாரிட்டி, பட் கிறிஸ்டியன் டாமினன்ஸ் அதிகமாக இருக்கு இல்லையா? அந்த இடத்துல அவங்களால டெஃபினட்டா கிறிஸ்டியன் பிரசன்ஸ் அங்க இருக்கு பிஜேபி. அதை தான் நான் சொல்றேன், அப்படி வச்சுக்கோங்க நீங்க. ஓகே, கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இருக்கக்கூடிய அவங்க பார்ட்டிலேயே எவ்வளவு கிறிஸ்டியன் எம்எல்ஏஸ் இருக்காங்க, சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த கிறிஸ்டியன் பாப்புலேஷனோட சப்போர்ட் இல்லாமல் ஆட்சியை பிடிக்க முடியாது. அப்போ அங்கே அவங்க வைக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏடா கூடமாலாம் பேசல. ஃபார் எக்ஸாம்பிள் பீஃப் எதிர்த்து கோவாவில் பேச மாட்டாங்க,
எப்படி அவங்க கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்க பார்ட்டி வளர்ந்து. நினைக்கிறேன். கேரளா, அதுக்கு தான் நான் வந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் கேரளா. இங்க பீஃப் எதிர்த்து பேசுற பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அங்க கேரளால அந்த சப்ஜெக்டே தொடாது. ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து இன்னைக்கு கோவாவாகட்டும், கேரளாவாகட்டும், நார்த் ஈஸ்ட் ஆகட்டும், பிரத்யேகமான சமூக சூழ்நிலைகள் உள்ள ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆஃப் த சொசைட்டி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கடந்த 25 இயர்ஸ்ல பிஜேபி வளர்ந்துருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா தேர் அடாப்டபிலிட்டி ஃபார் எலக்ட்ரல் விக்டரி. ஜெயிச்ச பிறகு பண்ணுவோம். ஆனா இங்க அந்த புத்தி கூட இல்லாம இங்க வந்து முட்டாள்தனமாகவும் பிராமணிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்ல பண்ணக்கூடிய காரியங்கள் தான் அவங்கள வளர விடாம தடுக்குது. அது தமிழ்நாடு சோஷியல் ஃபேப்ரிக்கு நல்லது, ஆனா அது எப்பயுமே அவங்க அப்படி இருந்துட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் பெரியார். பெரியார் இஸ் அ வெரி ரெவரண்ட் ஃபிகர் தமிழ்நாட்டில். பெரியாரை வந்து கும்பிட மாட்டாங்க, ஆனால் நீ பெரியாரை போய் வந்து நாஸ்டி லாங்குவேஜில் பேசிட்டீங்கன்னா முகம் சுளிப்பாங்க, அதை தொட மாட்டாங்க. பெரியார் ஃபாலோவர்ஸ் சொல்லக்கூடியவங்க வந்து வெரி வெரி லிமிட்டட், மினிஸ்கியூல் இன் நம்பர்ஸ். பெரியாரோட பாலிசிஸ் எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கோயில்கள் இன்னைக்கு திரண்டு வரக்கூடிய கூட்டம், சபரிமலைக்கு போகக்கூடிய கூட்டம், ஏன் நமக்கு இப்போ முருகன் மாநாட்டுக்கு வந்த கூட்டம், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாலே வந்து மெஜாரிட்டி ஆஃப் தம் ஆர் பிலீவர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது பெரியாரோட வெற்றி என்னன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது பெரியாரை இவ்வளோ இருந்தாலும் மக்கள் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ஃபார் அன் ஆவரேஜ் நான் பிராமின் இஸ் எ சோஷியல் ரிஃபார்மர். ஏன்னா அவரோட பெரிய கான்ட்ரிபியூஷன் நாட் ஏத்திசம், நாத்திகம் கிடையாது, பிராமணிக்கல் டாமினன்ஸ் உடைச்சது, பார்ப்பனிய ஆதிக்கத்தை உடைச்சது தான் அவருடைய பெரிய ரோல். அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் பிஜேபி போய் இங்கே இருக்கக்கூடிய பிராமணிக்கல் இன்ஃப்ளூயன்ஸில், ஏன்னா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பிராமணிக்கல் ஃபோர்ஸஸ் தான் அவங்கள வந்து இன்னைக்கு வந்து வழி நடத்துகிறாங்க. அதை தொடர்றதால தான் கட்சி வளராமல் இருக்கு. ஸோ ஏன் மற்ற மாநிலங்களில் வளர்ந்தவங்களால இங்கே வளர முடியல, எக்ஸப்ட் எக்ஸ்க்ளூடிங் தி ஹிந்தி கவுபெல்ட்டை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலங்களுக்கே ஒரு பிரத்யேகமான பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியலாஜிக்கல் சுச்சுவேஷன்ஸ் அவங்க அடாப்ட் பண்ணிட்டு அதை அப்சர்வ் பண்ணாங்க. இங்கே அது இல்லை, எப்பயுமே அப்படி இருந்துருவாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து கரப்ஷனும் ஃபேமிலி பாலிடிக்ஸும் ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்பொழுது அவங்களுக்கான ஃபெர்டைல் கிரவுண்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த மாநாடுகள் இந்த எலெக்ஷனில் பெரிய பாதிப்பை எதுவும் ஏற்படுத்தாது, பட் எப்பயுமே ஏற்படுத்தாதுன்னு சொல்ல முடியாது. See, for 10 years down the line வந்து ஐ திங்க் they will have some better chances for growth தான் எனக்கு தமிழ்நாட்டில் தோணுது. நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப பாஜகவை பொறுத்தளவுல தமிழ்நாட்டோட அந்த பிரத்யேக குணத்தை அவங்க சரியா புரிஞ்சுக்கல அப்படின்ற பாயிண்ட சொன்னீங்க இல்லையா, அது புரிஞ்சனாலதான் அவங்க டிஃப்ரெண்டான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இப்ப நார்த்ல ராமரை ப்ரொஜெக்ட் பண்றாங்க, இங்க முருகரை கையில் எடுக்கிறாங்க. அது புரிஞ்சுக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இல்ல கபில், தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது வந்து அது இப்ப ராமரும் முருகன் சம்பந்தப்பட்டது கிடையாது. பொலிட்டிக்கலா நீ என்ன பண்ற, இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அதை பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து பெங்கால்ல வந்து அவங்க வந்து ராமரை கையில் எடுக்க, காளியை தான் கையில் எடுக்க. அது இஷ்யூ அது இல்லை. இஷ்யூ வந்து உங்களுக்கு வந்து இங்க நீ வந்து நான் பிராமின் லீடர்ஷிப்பை முன்னிறுத்தணும், அதெல்லாம் நீ பண்ற. பெரியார் எதுக்கு தொட்ட, எதுக்கு போய் பெரியாரை கை வைக்கிற, அது எவ்வளோ பெரிய டவுன்ஃபாலுங்க. அப்புறம் டவுன் த லைன் கீழே பிரச்சனைன்னு போகும்போது நிறைய இடங்களில் வந்து அவங்க நிறைய தவறுகளை பண்ணுறாங்க. கீழே ஒட்ட மாட்டேன்றாமா, அதாவது வந்து சன் ஆஃப் சாயில்ஸோட ஒட்ட மாட்டேன்றாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது அது சொல்கிறது. பெரியார் இஸ் ஜஸ்ட் டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். ஏன் மற்ற ஸ்டேட்டை விட இங்கே வளரும், இங்கே வந்து மற்ற ஸ்டேட்டோட உங்களுக்கு சேலஞ்சஸும் அதிகம். ஏன்னா வந்து இட்ஸ் திராவிடியன் லேண்ட், வந்து 60 இயர்ஸ் ஆனானப்பட்ட காங்கிரஸே தூக்கி அடிச்ச மாநிலம். அந்த காங்கிரஸ் பார்ட்டி இட் ஹஸ் லாஸ்ட் இஸ் பவர். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எதுனா தமிழ்நாடு. இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு எப்போ 47 இண்டிபெண்டன்ஸ், 67 20 வருஷத்துல முதல்ல காங்கிரஸ் பவரை லூஸ் பண்ண ஸ்டேட் இது. ஏன்னா இங்கே ஒரு பிரத்யேகமான மனநிலை இந்த மக்களுக்கு. செகண்ட் எடுத்துக்கோங்க ஹிந்தி. பெரியார் ஒன்னா நெக்ஸ்ட் ஹிந்தி. ஹிந்தியை வந்து மகாராஷ்டிராவில் திணிக்கும் போது மகாராஷ்டிரா பிஜேபி அப்போஸ் பண்ணுது, கர்நாடகாவில் திணிக்கும் போது கர்நாடகா பிஜேபி அப்போஸ் பண்ணுது, ஆனால் தமிழ்நாடு பிஜேபி அதை வரவேற்குது. இந்த மாதிரியான இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆன்டி ஹிந்தி சென்டிமெண்ட் இருக்குது. நல்லா மறந்துடாதீங்க. மக்கள் வந்து கொளுத்த மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். பட் நீ கொண்டு போய் திணிச்சுன்னா தூக்கி அடிப்பாங்க. ஒரு கவர்மெண்ட்டே போச்சுங்க 67 65 ஆன்டி ஹிந்தி எஜிடேஷனை நீங்கள் ரீவிசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஆகவே இந்த மாதிரி இந்த மண்ணுக்கே உரிய குணாம்சங்கள் வாங்க. அதை மற்ற மாநிலங்களில் நம்ம இப்போ பேசின கோவாகட்டும், கேரளாவாகட்டும், நார்த் ஈஸ்டாக இருக்கட்டும், அங்கே இருந்த மாதிரியான அந்த அடாப்டபிலிட்டியை இங்கே அவங்க காட்ட மறுக்கிறாங்க. ரொம்ப ரிஜிடாக இருக்காங்க. அதனால தான் வளரல. ஆனால் எப்பயுமே வளராமல் இருப்பான்னு சொல்ல முடியாது. அஸ் அன் ஐடியாலஜி இட்ஸ் அ வைரஸ். ஒன்ஸ் பாடி உள்ள வந்துடுச்சுன்னா உங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து லோயர் டவுன் ஆகும்போது, கொலாப்ஸ் ஆகும்போது மேலே வந்துடும். நீங்கள் கம்ப்ளீட்டாக வைரஸை எராடிகேட் பண்ண முடியாது. இட்ஸ் அ வைரஸ். அதான் சிக்கல். இன்னைக்கு உங்கள் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. எப்பயுமே உங்கள் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்காதீங்க.
இன்னொன்னு சொன்னீங்க, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல மாற்று அரசியலுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்ற பாயிண்ட சொன்னீங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இங்க ஊழல் பெருகி கிடக்குது, குடும்ப அரசியல் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இதனால மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் தலைவர்கள் மேலயும் கட்சிகள் மேலயும் அவநம்பிக்கை இருக்கு. சோ மாற்று அரசியலை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபர்டைல் கிரவுண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ மாற்று அரசியல்னு வரும்போது நிறைய கட்சிகள் இருக்காங்க. பாஜக இருக்காங்க, நாம் தமிழர் கட்சி இருக்காங்க, டிவிகே கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புதுசா வந்தவங்க தான், பட் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுல யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஃபர்டைல் கிரவுண்ட் இருக்கு, யார் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? இல்லை, அது யார் அதை ஐடியாலஜிக்கலி வந்து எனக்கு தெரிஞ்சு வெதர் யூ வில் அக்ரி இட் ஆர் நாட், ஐடியாலஜிக்கலி வந்து நாம் தமிழரை ஒரு தனி செக்மெண்ட்டாக வச்சிடலாம். விஜய் அண்ட் பிஜேபி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பூல்லே வைக்க முடியும் தான் நான் நினைக்கிறேன். இந்த ஹிந்து கன்சாலிடேஷன், ஹிந்து அவேர்னஸ் அவன் போட்டு கிளறி வெளியில் எடுத்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் half ஆஃப் த திராவிடியன் பார்ட்டிஸோட ஓட் பேங்க் வந்து ஐடியாலஜிக்கலாகவே ஹிந்து ஓட் பேங்காக தான் இருக்குது. தே ஆர் மோர் அக்கின் டு ஹிந்து ஐடியாலஜி. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். டாக்டர் ராம்தாஸ் 2 years முன்னால் பேசும்பொழுது வந்து நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் அந்த பக்கம் போகிறாங்க, பிஜேபி பக்கம் போகிறாங்க, ஆர்எஸ்எஸ் பக்கம் போகிறாங்கன்னு வெளிப்படையாகவே பேசினார். இஸ் ஆக்சுவலி இஸ் ஒர்க்கிங் எஸ் இஸ் ரைட்லி ஆர் ராங்லி, நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி, இஸ் ஃபங்க்ஷனிங் எஸ் அ புல்வார்க் அகேன்ஸ்ட் ஆர்எஸ்எஸ். இஸ் இன் இஸ் லாஸ்ட் லெக்ஸ் ஆஃப் இஸ் இன் த ட்விலைட் ஆஃப் இஸ் லைஃப். அவருக்கு பிறகு அங்கே வந்து அதை கண்டிப்பாக அன்புமணியால் சத்தியமாக செய்ய முடியாது. இன்ஃபேக்ட் அன்புமணி வில் எக்ஸ்பெக்ட் தட் ப்ராசஸ். அன்புமணி பாமக தலைவராக ராம்தாஸ் காலத்துக்கு பிறகு ஃபுல் கண்ட்ரோலுக்கு வரும்பொழுது பாமக இன்னமும் பிஜேபியை நோக்கி நகரும். நான் சொல்கிறது பொலிட்டிக்கலாக நகர்றது வேற. அது எலெக்ஷன் டைமில் 5 நாள் கூட இருப்பீங்க, கும்மி அடிப்பீங்க, 10 சீட்டு கொடுப்பீங்க, வாங்கிப்பீங்க, தோப்பீங்க, ஜெயிப்பீங்க, அது வேற. ஐடியாலஜிக்கலாக வந்து there's a convergence. அது வந்து பாமகக்குள்ள 1 year கம்யூனிட்டிக்குள்ள பிக்கெஸ்ட் கம்யூனிட்டி இன் நார்த் அண்ட் தமிழ்நாடு, அது பிஜேபியை நோக்கி நகருது. இது எல்லாமே கேப்ரியல் ஒரு 10 years யூ டேக் டிஎம்கே போஸ்ட் ஸ்டாலின் பீரியட்ல அங்கே உள்ளுக்குள்ள வந்து டிஎம்கேக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹிந்து அசன்ஷன் நம்ம சொல்லலாம், அதுவும் வந்து ஒரு நீர்பூத்த நெருப்பாக தான் இருக்குது. அண்ட் சென்ட்ரல் பவர் டெல்லியில் பிஜேபி கிட்ட இருக்க வரைக்கும் இவங்கெல்லாம் பிஜேபி நோக்கி நகர்றது வாய்ப்பு அதிகம். டெல்லியில் அவங்க பவரை லூஸ் பண்ணாங்கன்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். எஸ், அப்போ பிஜேபியால் இங்கே கால் பதிப்பது கஷ்டம், அதை நான் ஒத்துக்கிறேன். அங்கே நீங்கள் டெல்லியில் நகர்த்திட்டீங்கன்னா இங்கே வந்து பிஜேபி வில் பி டவுன் அண்ட் அண்டர், இதை விட மோசமாக தான் இருக்கும். பட் ஆஸ் லாங் அஸ் அவங்களுக்கு அங்கே பவர் இருக்க வரைக்கும் இங்கே கண்டிப்பாக அவங்களுக்கான ஸ்கோப் வந்து அதிகமாக தான் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இங்கே அதுக்கேற்ற மாதிரியான சோஷியல் ஃபேப்ரிக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப வீக்கெண்டாக தான் போயிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் எந்த ஆங்கிளில் கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு வெற்றிடம் இருக்குன்னு சொல்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரத்யேக குணம் இருக்கு, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கட்சிகளும் இருக்காங்க. ஸோ அந்த வெற்றிடத்தை ஒரு நார்த் இந்தியா ஃபோக்கஸ்ட் பார்ட்டி தான், நார்த் இந்தியா பேஸ்ட் பார்ட்டி தான் இங்கே ஃபில் பண்ணணும்னு இருக்கா? அவசியமே இல்லை, அவங்க ஃபில் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லலை. ஐ எம் டாக்கிங் அபவுட் தேர் ஃபர்தர் growth. பாசிபிலிட்டி இருக்குன்றீங்க. ஃபர்தர் growth, தேர் ஃபர்தர் ஸ்ட்ரென்தனிங். ஃபார் எக்ஸாம்பிள் நவ் தேர் ஓட் பேங்க் இஸ் அரௌண்ட் 8% வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தேவ் 8%. நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். 3 to 4% அண்ணாமலையால் 8% வந்திருக்கு. அண்ணாமலை 10% 11%, பட் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் 8 to 9%. அப்படி தான் நான் பார்க்குறேன். பட் டெஃபினட்டாக இந்த சன்னிங்கில் வந்து அது 15% கிராஸ் பண்ணுதுன்னா இட்ஸ் அ பிக் டெவலப்மெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஸ் லாங் அஸ் அவங்களுக்கு வந்து டெல்லியில் இந்த பவர் ஹெகமனி இருக்கிற வரைக்கும், டெல்லியில் பவர் கையில் இருக்க வரைக்கும், தமிழ்நாட்டில் 15% கிராஸ் பண்ண ஆட்சியை பிடிச்சிடுவாங்க. மற்ற கட்சிகள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு 30% கிராஸ் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், இஃப் தே கண்டினியூ டு பி இன் பவர் இன் டெல்லி அண்ட் தே ஹேவ் 15% ப்ளஸ் ஓட்ஸ் இன் தமிழ்நாடு, தேல் கம் டு பவர். இதுதான் வித்தியாசம். அவங்களோட குரோத்துன்னு சொல்லும்போது மற்ற கட்சிகள் சொல்கிற 28% 30% கிடையாது, இட்ஸ் 15%. இப்போ இருக்கிறதுல டபுள் ஆச்சுனாலே திங்க் அபவுட் த சோஷியல் ஃபேப்ரிக். அவன் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஹிந்து கான்ஷியஸில் இருக்கக்கூடிய, கியூமுலேட்டிவ் கான்ஷியஸில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை டச் பண்ணுறான். ஆவரேஜ் ஹிந்து ஒரு மேல் எடுத்துக்கோங்க, ஆவரேஜ் ஹிந்து மேல் அண்ட் நான் தலித் அவனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் ஆழ் மனசில் we talked several times ஒரு ஆன்டி தலித், ஆன்டி முஸ்லிம், ஆன்டி விமன் இருக்கும். அதை தான் அவன் வந்து நெம்புகள் போட்டு எடுக்கிறான் வெளியில். அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க ஒர்க் அவுட் பண்றாங்க. எல்லாத்துக்குள்ளயும் இருக்கும் சார், ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டுமா இருக்கும். பட் அந்த காஸ்ட் ஃபீலிங்ஸ்ல எல்லாருக்கும் இருக்கும். ஆனா இது நீங்க வந்து ஒரு ப்ரிடாமினன்ட் கம்யூனிட்டியில ப்ரிடாமினன்ட் 80% ஆஃப் த கம்யூனிட்டி ரிலிஜன் வந்து இந்து ரிலிஜன், அப்படிதான் நீங்க அதை பார்க்கணும்.
நீங்க வந்து மைனாரிட்டிஸ் இதை கொண்டு வராதீங்கன்றாங்க. அப்படி பார்த்தா இப்போ உலகத்துல பிறந்த எல்லாருக்குள்ளயும் ஏதாவது ஒண்ணு இருக்கும் கண்டிப்பா. அது இருக்கும், தாழ்வு பார்வை இருக்கும், அது இருக்கும். ஆனா இந்தியன் கண்டெக்ஸ்ட்ல நீங்க பார்க்கும்போது நான் சொல்றேன், இந்தியன் கண்டெக்ஸ்ட்ல ஹிந்து டாமினன்ஸ் அதிகமா மாறிட்டு இருக்க ஒரு காலகட்டத்துல நம்ம வந்து இன்னைக்கு ஆன்டி முஸ்லிம், ஆன்டி விமன், ஆன்டி தலித் ஒரு ஆவரேஜ் ஹிந்து மனசுல இன்னைக்கு இருக்கு. அதைத்தான் அவன் இன்னைக்கு கையில எடுக்கிறான். ரெண்டாவது தலித் கன்சால்டேஷனை பண்றான். எல்முருகன் யாருங்க? இன்னைக்கு இவ்வளவு பேசுறாரு, மத்திய மந்திரியா இருக்காரு, வேலை இடத்துலாம் கையில போனார். எத்தனை கோயிலுக்குள்ள தலித் முருகன் போக முடியாது இன்னைக்கு. பிரசிடென்ட் போக முடியலங்க, 2 பிரசிடென்ட் போக முடியல. இதுதான் இன்னைக்கு இருக்க இந்தியா. சரி, இப்ப நான் ஒரு தியரி முன்வைக்கிறேன். என்ன பொறுத்தளவு நான் எப்படி பாக்குறேன்னா, தமிழ்நாட்டுல பிஜேபி என்ன பண்ணாலும் இங்க கால் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பார்வை எனக்கு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப பிஜேபி நார்த்ல இருக்கக்கூடிய மக்களை டார்கெட் பண்ணி உருவாக்கப்பட்ட கட்சி, அந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. அந்த மக்களுக்கு ஏற்ற தேவைகள் அது பூர்த்தி பண்ணுது, பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுது, வேகமா எக்ஸ்பேண்ட் ஆகுது, பவரை கேப்சர் பண்ணிடுறாங்க. நார்த்ல இருக்கக்கூடிய ஓட்ஸை மோஸ்ட்லி கையில வச்சு அவங்க பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நார்த்ல இருந்து ஸ்லோவா சவுத் நோக்கி அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க. சவுத்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸையும் ஒவ்வொன்னா கேப்சர் பண்றாங்க. தமிழ்நாட்டை கேப்சர் பண்ண முயற்சி பண்றாங்க. எண்டு வரைக்கும் இங்க வந்து முயற்சி பண்றாங்க. எப்படி அவுரங்கசீப் வந்து சவுத்தை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணாரோ, எப்படி மராத்தீஸ முடிக்க ட்ரை பண்ணாரோ, அதே மாதிரி இங்கேயும் உள்ள என்ட்ராக ட்ரை பண்றாங்க. பட் என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப பிரத்யேகமான ஒரு கேரக்டர் இருக்கு. இங்க தேவைகள் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ நார்த்தை மையமா வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு பார்ட்டியால இங்க ஆட்சியை பிடிக்க முடியாது. அந்த ஃபார்முலா வேற, இங்க ஃபார்முலா வேற. ஒன்னும் நீங்க இவங்களை பேஸ் பண்ணி ஒரு ஐடியாலஜி கிரியேட் பண்ணும், இல்லைன்னா அவங்கள பேஸ் பண்ணி பண்ணும். நீங்க அங்க இருந்து அந்த மக்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியால இந்த மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அதனாலதான் பஞ்சாப்ல பிஜேபியால உள்ள போக முடியல. அவங்க பெரிய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணி பஞ்சாப்ல நல்லா போனாங்க. ஆனா கடைசியில ஃபார்முலாஸ்ன்னு வரும்போது அங்க பட்டுன்னு அந்த ஸ்டேட் வந்து பத்திக்குச்சு. ஸோ அப்ப மக்கள் வந்து அகாலிதளை ஃபோர்ஸ் பண்றாங்க. பாஜக கூட நீங்க இருக்கக்கூடாதுன்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. அகாலிதள் வேற வழி இல்லாம தனியா அவங்க பிரிஞ்சு போறாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகுது. இங்கேயுமே தமிழ்நாட்டிலுமே அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கே திடீர்னு ஹிந்தி அஜிடேஷன் மாதிரியான ஒரு இஷ்யூ வருதுன்னா கம்ப்ளீட்டா சொசைட்டி போல்ரைஸ் ஆகிடும். பாஜகவால இங்க அரசியல் பண்ண முடியாது. அந்த எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன் இன்னும் போல, அந்த மாதிரி எதுவும் வெடிக்கல. ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா, இங்க என்னதான் பாஜக கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணாலும் நாளைக்கு ஏதோ ஒரு பெரிய சிக்கல் வந்ததுன்னா ரிவர்ஸ் ஆயிரும் தான் பாக்குறேன். இல்ல கபிரியல், நீங்க என்னமோ நான் சொல்றதை புரிஞ்சுக்கல. ஐ திங்க் யூ ஆர் மேக்கிங் a fundamental mistake. I never said they will capture Tamil Nadu. Grow potential இருக்கு. I am saying their influence will grow. அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கணும். நான் வந்து அடிப்படையில ஒரு திமுக அண்ணா திமுக மாறி மாறி தமிழ்நாட்டை கேப்சர் பண்ண மாதிரி, அல்லது காங்கிரஸ் அன்சைட் பண்ணிட்டு திமுக கேப்சர் பண்ண மாதிரி, திராவிடியன் பார்ட்டிஸ் கேப்சர் பண்ண மாதிரி, திராவிடியன் பார்ட்டிஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு பிஜேபி கேப்சர் பண்ணிடும் நான் சொல்லவில்லை. என்னோட பாயிண்ட், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகும், அதுவே போதுன்ற நான். தேர் இன்ஃப்ளூயன்ஸ் க்ரோயிங்ன்றதே டேஞ்சரஸ். அதுக்கு தான் நான் சொன்னேன், இப்போ 8% ஓட்டு அவங்களுக்கு இருக்குது கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸில் நம்ம பார்ப்போம். அந்த 8% வந்து 15% மாறுதுனாலே இட்ஸ் இஸ் மச் மோர் டேஞ்சரஸ், எஸ்பெஷலி வென் தே ஹேவ் பவர் இன் டெல்லி. சி, இது எல்லாமே வந்து நம்மளால டாலரபிள் லெவல்ஸ்குள்ள கொண்டு வர முடியும், நம்மளோட ஃபைட்டிங் லெவல்ஸ்குள்ள கொண்டு வர முடியும், செக்குலர் ஃபோர்ஸஸோட ஃபைட்டிங் லெவல்ஸ்குள்ள. எப்பன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பவரை டெல்லியிலேருந்து பிஜேபியை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து கொண்டு வர முடியும். ஐ திங்க் ஃபார் த நெக்ஸ்ட் 10 years இட் இஸ் இம்பாசிபிள் எனக்கு தோணுது. 29 and 34 கூட வந்து 29 இஸ் டெஃபினெட்லி பிஜேபிஸ் கவர்மெண்ட் தான் எனக்கு தோணுது. திஸ் இஸ் வாட் மை ரீடிங் இஸ். அது அங்கே இருக்க வரைக்கும் இங்கே அவங்களோட ஈவன் 1% or 2% growthன்றது வந்து வில் டூ அடிக்வேட் டேமேஜ் ஃபார் த சோஷியல் ஃபேப்ரிக். ஸோ மை ஃபண்டமெண்டல் ப்ரிமைஸ் என்னன்னா, என்னோட அடிப்படையான வாதம் என்பது, லுக், அவங்க காங்கிரஸை டிஎம்கே ஓவர் த்ரோன் பண்ண மாதிரி டிஎம்கேவை ஏடிஎம்கேவை திராவிடியன் பார்ட்டிஸ் ஓவர் த்ரோ பண்ணிட்டு இவங்க வந்துருவாங்கன்னு நான் சொல்லலை. their influence will grow. Once their influence grows-நாலே that will do adequate damage. அதை தான் நம்ம பேசுறோமே ஒழிய அவங்க கேப்சர் பண்ணிடுவாங்க, திராவிடியன் பார்ட்டிஸை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க நான் பேசல. லெட்ஸ் சே இப்போ ஒரு 8-15 வராங்கன்னு வச்சுப்போம், என்ன டேமேஜ் தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் நினைக்கிறீங்க? ஓட் பேங்க்ல அதிகமாகும், அவங்களோட எம்எல்ஏஸ் அதிகமாவாங்க, சட்லா தே கேன் டு சோ மெனி திங்ஸ். இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், திருப்பரங்குன்ற மாதிரியான ஒரு இஷ்யூ எப்படிங்க வருது? இந்த நாட்டை யாராரோ, தமிழ்நாட்டை யாராரோ ஆண்டாங்க. நம்ம வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரினே எடுத்துப்போங்க, திராவிடியன் பார்ட்டிஸ் வந்ததுலேருந்து எடுத்துப்போங்க. அண்ணா ஆண்டாரு, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி, ஸ்டாலின் ஆளும்போது இந்த பிரச்சனை வருது. நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. அங்கே 300 வருஷமா தர்காவும் இருக்கு, டெம்பிளும் இருக்கு. சடன்லி பிஜேபி லீடர் கம்ஸ் அண்ட் சே வில் ரிமூவ் த தர்கா. அது ரொம்ப பெரிய வார்த்தைங்க. இது கர்நாடகாவில் தான் பண்ணிட்டு இருப்பானுங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், காங்கிரஸ் கவர்மெண்ட் அது உடந்தையா இருக்கும். 15% ஓட்டு தான் பண்ணிடுவான்.
அங்கே ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் வந்து நிற்கும். இப்படி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இந்தியா பூரா பிஜேபியால் வந்த ஒரு கேடு என்னன்னா, லோக்சபா எலெக்ஷன்ஸ் அண்ட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ், அதாவது பீப்புள் டைரக்டாக ஓட்டு போடக்கூடிய எலெக்ஷன்ஸில் முஸ்லிம்ஸ்க்கு சீட்டு கொடுக்கறது எல்லா கட்சியிலையும் குறைஞ்சிருக்கு. எல்லா கட்சியிலையும் குறைஞ்சிருக்கு. குஜராத்லலாம் எந்த கட்சிக்குமே முஸ்லீம்களுக்கு சீட்டு கிடையாது. கண்டெஸ்ட் பண்ணி தோக்கிறது ஜெயிக்கிறது இல்லை. சீட் டிக்கெட் கொடுக்குறாங்கல்ல பார்ட்டிஸ்ல, முஸ்லீமே கிடையாது. காங்கிரஸ்லையும் கிடையாது, பிஜேபியில் அஃப்கோர்ஸ் காங்கிரஸ்லையும் கிடையாது, ஆம் ஆத்மிலையும் கிடையாது. 3 மேஜர் பார்ட்டிஸ். அல்லது அப்படி ஏதாவது ஆப்லயோ காங்கிரஸ்லயோ கொடுத்துருந்தானா மினிஸ்கியூல், தட் இஸ் டோக்கனிசம். அது இது நாடு பூரா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா முஸ்லீம் ஓட்ஸ் வேற எங்கேயும் போக முடியாது, நம்ம தான் வந்து ஆகணும்னு. ஸோ அதனால சீட்ஸ் கொடுக்காம ஓட்டு வாங்கிடலாமேன்னு யோசிக்கிறாங்க. கொடுத்தா முஸ்லீமுக்கு கொடுத்தா இண்டு ஓட்டு போயிடும். அதுதான் மெயின். நான் முஸ்லீமுக்கு சீட்டு கொடுத்தனா இண்டு ஓட்டு எனக்கு வராது. இந்த பயம் காங்கிரஸுக்கு இருக்கு, திமுகவுக்கு இருக்கு, ஆம் ஆத்மிக்கு இருக்கு. ஸோ என்ன 15% வந்தால் என்ன நடக்கும் நீங்கள்ல, என்னென்னமோ நடக்கும். இன்னுங்க அவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் 15% வந்து டெல்லியில் வந்து அவங்க கவர்மெண்ட் கண்டினியூ ஆகி இங்கே ஏடிஎம்கே கவர்மெண்ட் மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு 10 எம்எல்ஏங்க, நான் சொல்கிறேங்க 10 எம்எல்ஏ இருந்தானா தட் வில் பி a disaster ஃபார் தமிழ்நாடு. சார் இப்போதைக்கு என்னன்னா, இப்போ திருப்பரங்குன்ற மாதிரி ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட்ல பிரச்சனை வரும், வெவ்வேறு ரூபத்தில் வரும். 10 டிஸ்ட்ரிக்ட்ல. கோயிலை மட்டும் எல்லா இடத்துலையும் எடுக்க மாட்டோம், ஸ்கூல்ஸை கையில் எடுப்பான், ஈட்ரீஸை கையில் எடுப்பாங்க. நீங்கள் நினைச்ச பார்க்க முடியாத இஷ்யூஸை, கற்பனை பண்ண முடியாத இஷ்யூஸை கலப்புவாங்க. இப்போ பெருமாள் முருகன் இஷ்யூலாம் எப்படி வந்தது? 10 வருஷத்துக்கு மேலே 2015 கரெக்டாக கவர்மெண்ட் 2014 வருது. 2015 பெருமாள் முருகன் இஷ்யூவை கிளப்புறாங்க. அவர் ஏதோ ஒரு புக்கில் எழுதினாரு, அந்த புக்கில் வந்து ஏதோ ஒரு கவுண்டர்களை வந்து இழிவுபடுத்திட்டாருன்னு. எப்பயோ எழுதின புக்கை 2015 பிரச்சனை பண்ணுறான், அந்த புக்கை பேன் பண்ணிடுறான். அவர் நான் எழுதவே மாட்டேன்னு எழுதி ஊதிட்டு போயிட்டாரு. அப்புறம் கோர்ட் இன்டர்வியூன் பண்ணி தான் அவரை ரீசர்ச் பண்ணாங்க. அது மாதிரி எல்லா இடத்துலையும் கோயிலை மட்டும் வைக்க மாட்டோம், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சினிமா இன்னொரு ஆங்கிள். இப்போ பாருங்க சினிமா எவ்வளோ கேவலமாக போயிருக்குன்னா, சுரேஷ் கோபி அவங்களோட மினிஸ்டருங்க, யார் பிஜேபியோட மினிஸ்டருங்க, அவர் நடித்த ஒரு படத்தில் ஒரு கேரக்டருங்க, இந்த கேரக்டர் ஜானகின்னு இருக்குது, ஜானகின்ற பேர் எடுன்றான். படத்தோட பேரும் ஜானகி வர்சஸ் அதர்ஸ்னு இருக்குது. படத்தோட பேரையும் எடு, இந்த கேரக்டர் எடுன்றான். ஏன்னா ஜானகின்றது வந்து சீதா பிராட்டியோட பேர், லார்ட் ராமோட ஒய்ஃப் சீதாவோட பேர் எடுன்றான். அது போய் இன்னைக்கு வந்து சென்சார் போர்டில் சிக்கலாகி அப்பலேட் போர்டுக்கு போயிருக்கு. இதே மாதிரி இன்னொரு படம் சமீபத்தில், ஐ திங்க் ஸ்டேட் மறந்துடுச்சு, மகாராஷ்டிராவோ அல்லது வேற ஏதோ ஒரு ஸ்டேட், அதில் கேரளாவும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஜானகி வர்சஸ் ஆப்ரஹாம்னு ஏதோ ஒரு, ஜானகி ஆப்ரஹாம்னு 2 கேரக்டர்ஸ், சாரி ஜானகி அண்ட் ஆப்ரஹாம்னு 2 கேரக்டர்ஸ். இந்த ஜானகின்ற பேரை எடுன்னு தகராறு பண்ணி கடைசியில் அவன் ஜானகின்ற பேரை ஜெயந்தினே மாற்றிட்டான். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஃபூலிஷ்னஸ்ன்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லை, வெல் என்ட்ரன்ஸ்டு கம்யூனல் சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்குது. நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வைரஸ் பரவி இருக்குது கேப்ரியல். அது தமிழ்நாடு, கேரளா, எஸ்பெஷலி தமிழ்நாடு மட்டும் அவங்களால ஜெயிக்கவே முடியல. தமிழ்நாடு லாஸ்ட் வாலாக அவங்களுக்கு இருக்குது. பிக்கெஸ்ட் டேஞ்சர் இன் அ லாஸ்ட் வால் இஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து லைக் எனி லாஸ்ட் வால் இட் வில் ஆல்சோ ஃபால். அங்கதான் எனக்கு மாற்று கருத்து இருக்கு. அந்த இட் வில் ஃபால்ன்ற போது நான் ஏன் அதை சொல்றேன்னா, இப்ப நார்த்ல இந்த ஐடியாலஜி ஏன் ஒர்க் ஆகுதுன்னா, அங்க முகல்ஸ் ஆட்சி எல்லாம் நடந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு வகையில நார்த்ல மெஜாரிட்டி ஹிந்துஸுக்கு ஒரு அச்சம் இன்னைக்குமே இருக்கு. ஆமா, ரிலிஜனை கையில் எடுக்கும் போது அது அங்க ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இப்போ ஒரு பொலிட்டிக்ஸ் நம்ம கையில் எடுக்கிறோம்னா, கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய மக்களோட தேவைகளோட அது கனெக்ட் ஆகிருக்கணும். அப்பதான் அந்த பொலிட்டிக்ஸ் வந்து ஜெயிக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல, தமிழ்நாட்டுல நீங்க இந்த பொலிட்டிக்ஸை கையில் எடுக்கும்போது மக்களோட தேவைகளோட அது கனெக்டே ஆகல. இப்ப தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தளவுல நீங்க முருகரை பத்தி பேசுறதால என்னோட வேலையில்லா திண்டாட்டமோ, என்னோட எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸோ, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ தீராது. அது அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க தமிழ் மக்களோட சோசியலாஜிக்கலா, எக்கனாமிக்கலா கனெக்ஷனே இல்லாத இஷ்யூஸ் நீங்க கையில் எடுக்கும்போது, அஃப்கோர்ஸ் அது நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வரைக்கும் போக முடியுமே தவிர, அதுக்கப்புறம் நிஜமான இஷ்யூஸ் மேல வர ஆரம்பிச்சிடும். அதை கையில் எடுத்து ப்ராப்பரான பார்ட்டிஸ் எல்லாம் புஷ் பண்ணும்போது, எப்படி 60s 50s டிவிடன் மூவ்மெண்ட் அதை தான் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவல் இஷ்யூஸை கையில் எடுக்கும்போது அப்புறம் இதெல்லாம் பின்னுக்கு போயிடும். ஆக்சுவல் இஷ்யூஸ் இவங்க எடுப்பாங்கன்னு யார் சொன்னா? ஆக்சுவல் இஷ்யூஸ் இவங்க எடுக்க விடாம இவங்களோட கரப்ஷனும் நெப்போட்டிசமும் இவங்களோட ஃபேமிலி பாலிடிக்ஸ் இவங்களை புஷ் பேக் பண்ணும். அதனாலதான் டிஎம்கே பண்ணுவாங்க நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் டிஎம்கேக்கு அந்த பொட்டன்ஷியல் கிடையாது. நிஜமான இஷ்யூஸை கையில் எடுக்க முடியாது. ஏன்னா நிஜமான பிரச்சனைகளுக்கான காரணமே அவங்க தான். ஸோ அதனால நிஜமான பிரச்சனைகளை கையில் எடுக்கணும்னா வேற ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டிஸோ மூவ்மெண்ட்ஸோ தான் அதை கையில் எடுக்கணும்.
அண்ட் சென்ட்ரலில் இவங்க பவர் இருக்க வரைக்கும் அதை அலோவ் பண்ண மாட்டான். நீங்கள் சத்தீஸ்கரில் வந்து கார்ப்பரேட் கிரீடுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரைபல்ஸை பலி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. thousands ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ட்ரைபல் லேண்ட் எல்லாத்தையும் அவங்களுக்கு பலி கொடுத்து இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் வந்து இஸ் கில்லிங் ஸ்ப்ரீ அகெயின்ஸ்ட் நக்சல்ஸ். சொந்த மக்களையே வந்து இன்னைக்கு வந்து ஈவிரக்கம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 1000 நக்சலைட்டை கொலை பண்ணியிருப்பாங்க. மார்ச்சுக்குள்ளே நக்சலைட்ஸை ஒழிச்சுக்கணும். ஒரு மத்திய மந்திரி நக்சலிசம் as an ஐடியாலஜியை அதை டேட் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி ஒழிக்க முடியுன்ற கான்செப்டே புரியல. த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் விமன் மாவோயிஸ்ட் கில்ட் இஸ் திஸ் இயர். என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்பரேட் கிரீடு அங்கே கம்ப்ளீட்டாக வந்து கார்பரேட்ஸுக்கு வந்து அன்செக்கடாக கொடுத்துட்டான். அஃப்கோர்ஸ் மாவோயிஸ்ட் நிறையா தப்பு பண்ணாங்க. அவங்க கன் கல்ச்சரை கொண்டு வந்தாங்க. we will throw the government through gun point சொன்னதெல்லாம் ரொம்ப தப்பு. அது no state will allow it. They have to be neutralized. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மாவோயிஸ்ட் nobody can support மாவோயிஸ்ட். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஏன்னா அவங்களோட மோட்டிவ் என்ன? மாவோயிஸ்டோட மோட்டிவ் வந்து will throw this established Republic of India through armed struggle, which no republic will allow. Maoists have to be defeated. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் can you achieve it by killing a Maoist? You can kill Maoism, not Maoist. மாவோயிசத்தை நீங்கள் கில் பண்ணலாம், மாவோயிஸ்ட்டை கில் பண்ண முடியாது. வேற திஸ் கவர்மெண்ட், அமித்ஷா கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் ஆன் அ ராங் பாத். மாவோயிஸ்ட் ஹாவ் டு பி நியூட்ரலைஸ்டுங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. நோ கவர்மெண்ட் ஒர்த் இட் சால்ட், வெதர் இட் இஸ் பி சிதம்பரம் ஆர் அமித்ஷா, வெதர் இட் இஸ் மன்மோகன் சிங் ஆர் நரேந்திர மோடி. மாவோயிஸ்டுகளை ஒடுக்குவதை தவிர இந்திய அரசுக்கு வேற எந்த வழியும் கிடையாது. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். எப்படி செய்ய போறீங்க? தனிப்பட்ட மாவோயிஸ்டுகளை கொலை செஞ்சு தான் அதை அச்சீவ் பண்ண போறீங்களா, அல்லது மாவோயிஸ்ட் உருவாவதற்கு காரணமாக இருந்த கிரவுண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் மாற்ற போறீங்களா? அஃப்கோர்ஸ் ஆயுதத்தை கையில் தூக்கும் போது முதல்ல அவங்கள வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு முதல் ப்ரியாரிட்டி. பட் அது பிரச்சனையை சால்வ் பண்ணுமா? நோபடி கேன் சப்போர்ட், நோ சேனர் பர்சன் வில் சப்போர்ட் மாவோயிஸ்ட்டுங்க. அதில் எந்த சந்தேகம் வேணாம். குறைஞ்சபட்ச அறிவு இருக்கும் கூட மாவோயிஸ்ட்டை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. லெஃப்டே மாவோயிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணல. இன்னைக்கு கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கில்லிங்கை ஒரு ஆப்ஷனாக வைக்காதீங்கன்னு தான் சொல்கிறாங்க, பேசுங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவன் இன்டெஃபினட், அவங்க வந்து இன்னைக்கு வந்து அன்கண்டிஷனல் சீஸ்ஃபயருக்கு தயாராக இருக்காங்க. சீஸ்ஃபயர் பண்ணுங்க, பேசுங்கன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய மாவோயிஸ்ட்டை யாருமே சப்போர்ட் பண்ணல, நாட் ஈவன் த லெஃப்ட். பட் இந்த கவர்மெண்ட்டோட அப்ரோச், நீங்கள் வந்து அந்த அந்த பிரைவேட் ஆர்மிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க, டாக்டர் பினாயக் சிங் இஷ்யூ, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட் வந்து அன்லைக் மோடி, மன்மோகன் சிங் காங்கிரஸ் கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் வந்து ஆயுதத்தால் அதுக்கு தீர்வு கண்டுட முடியும் நம்புது. அது எந்த அளவுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பிஜேபி காலம்ன்றதை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இப்போ இருக்க ஓட்டிங், அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் கேப்ரியல் அது டபுள் ஆனாலே தமிழ்நாட்டுக்கு அடிக்குவேட் டேமேஜ் வில் பி டன்ன்ற, அவ்வளோதான். சிம்பிள் ஆர்குமெண்ட்டாக தான். அவங்க ஆட்சியை கைப்பற்றணும்லாம் எந்த அவசியம் இல்லை. அஸ் லாங் அஸ் டெல்லியில் மோடி கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டில் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்லையோ 5 இயர்ஸ்லையோ பிஜேபியோட ஸ்ட்ரென்த் வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து டபுள் ஆகும் பொழுது தமிழ்நாட்டுக்கு வந்து அது நிரந்தரமான அழிவை தான் கொண்டு வரும். அவங்க ஆட்சிக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப நன்றி சார். பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி கொடுக்க ரொம்ப நன்றி.